கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆடியோ ஃபைலுடைய முதல் பாகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். இதில் தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் வெளியிட்டார். குறிப்பாக அப்போதைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்களை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோன்னு சொல்லி அந்த முதல் ஃபைல்ஸுடைய ஆடியோவில் தெரிவிச்சிருப்பாங்க. திமுக குடும்பத்தினரின் மொத்தமாக 1,34,317 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்ததா சொல்லி அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக இதில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. முதல் ஃபைல்ஸுடைய ஹைலைட்டே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனும் சேர்ந்து 1,30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததா சொல்லி அப்போதைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. உடனே அந்த நிதியமைச்சரை நீக்கிவிட்டு அவருக்கு வேற இலாக்கா கொடுத்தாங்க. அரசியல் வரலாற்றில் ஒரு ஆடியோ ஃபைலால் ஒருத்தருக்கு இலாக்கா மாற்றப்படுவது என்பது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுது. அடுத்ததா பாஜக சார்பாக இரண்டாவது வீடியோ ஃபைலை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். அதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது வைக்கப்பட்டது. அதாவது 2006 2011 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் தமிழக தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது இடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 3000 கோடி நிலம் தனியார் நிறுவனத்திற்கு செல்ல திமுக எப்படி அனுமதித்ததுன்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலே நேரடியான ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன் வச்சது. திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் திமுக குடும்பத்திற்கு தொடர்புள்ள பினாமி தகவல்களையும், திமுக ஃபைல்ஸ் பகுதி 2 ஆவணங்களையும், மேலும் 5600 கோடி மதிப்பிலான 3 ஊழல் குறித்த ஆதாரங்களையும் ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த 2வது ஃபைல்ஸ் வெளியிட்டும் போது ஆளுநரிடம் ஒரு புகார் மனுவாக கொடுத்தாரு. இந்த நிலையில தான் திமுகவுடைய 3வது ஆடியோ ஃபைலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜனவரி 14ஆம் தேதி வெளியிட்டார். சொல்லுங்க. சிஎம் பேசினாங்க சார். ஆ ஊட்டியிலேருந்து ஆடிட்டர் வந்துட்டு செக்அப் பண்ணிக்கிட்டு அது வந்து 1 மணி 1:30 தான் வருவார். அன்றைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோடய அப்படியே கேமஃப்ளாஜ் ஆகிட்டோங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூலே அப்படியே அது கேமஃப்ளாஜ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சரி 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 எஸ் 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 அப்போ சொல்லிடலாம். சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க தயாராக கேட்டு சொல்லுங்க. எங்க சார்? திட்டம் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு இங்கே அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம பீப்புள். ஆமா ஆமா நம்ம பீப்புள். இப்போ நான் சரத்து அடிச்சு அடிக்கிறேன் சார். அவங்க ஓகேன்னு சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். எஸ் சார். ஓகே தேங்க்ஸ். இந்த 3வது ஆடியோ டேப்பில் டி.ஆர். பாலு மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சீனியர் இன்டெலிஜென்ட் அதிகாரி ஒருவர் பேசிய 2G விவகாரம் தொடர்பாக அந்த உரையாடலை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக எப்போது ரைடுக்கு வரணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசுகிற அந்த உரையாடல் என்பது தற்பொழுது வெளியாகி ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்த 3வது டேப் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான தாக்கத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுமா, இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்க தவறிட்டதா சொல்லி அதிமுக பின்னடைவு சந்திக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ இந்த ஆடியோ ஃபைலால் திமுகவிற்கு ஒரு பெரிய நெருக்கடியை பாஜக கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த நெருக்கடிகளை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.